செய்வினை, பில்லி, சூனியம் போன்றவைகளை அகற்றி பகைவரை வெல்லும் சக்தியை தருவதால் தென் மாவட்ட பக்தர்களிடையே பத்ரகாளியம்மன் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகில் உள்ள மடப்புரம் வைகைக்கரையின் மேல் அமைந்துள்ளது பத்ரகாளியம்மன் கோயில். ஒரு காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ இருந்த நிலையில் மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி சிவபெருமானை உதவிக்கு அழைத்தார். அதற்கு இசைவு தெரிவித்த சிவனும் ஆதிசேஷன் வடிவில் உருவெடுத்து மதுரையை சுற்றி 4 புறத்திலும் அரணமைத்து காத்த நிலையில் பாம்பின் தலை மற்றும் வால் பகுதி இவ்விரண்டையும் சேர்த்து படப்புறம் என்று கூறப்பட்டது. அதுவே காலப்போக்கில் மருவி மடப்புறமானது. இப்பொழுது காளியம்மன் கோயில் உருவான வரலாற்றை பார்க்கலாம். மனைவி பார்வதியுடன் வேட்டைக்கு கிளம்பிய சிவன் திருபுவனம் வந்தடைந்த நிலையில் சற்று நேரம் பார்வதியை இளைப்பார சொல்லி ஓய்வெடுக்கும் வரை அவருக்கு துணையாக குழந்தை ஐயனாரை படைத்து காவல் காக்க வைத்தார். அப்பொழுது நான் இளைப்பாரும் இவ்விடத்திற்கு ஏதேனும் சிறப்பை அழியுங்கள் என்று பார்வதி கேட்க, அருகிலுள்ள வைகைக்கரையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடுவதை காட்டிலும் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார் சிவபெருமான். அதன் பின்னரே அவ்விடத்தை மேலும் சிறப்பிக்க பார்வதி காளி அவதாரம் எடுத்து அங்கேயே தங்கிவிட்டார் என்று தல வரலாறு கூறுகிறது. சிவபெருமான் பார்வதியிடம் கூறியதற்கு சான்றாக தற்போதும் அருகில் உள்ள வைகை ஆற்றில் இருந்தவர்களுக்கு திதி கொடுத்து பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள். கோயில் அமைப்பதற்கு முன் குறி கேட்டபோது எனக்கு மேற்கூரை வேண்டாம் என்று விருப்பம் தெரிவித்து நிற்கும் தோரணையில் ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறாள் காளி. 13 அடி உயரம் கொண்ட காளியின் சிலைக்கு மேல் ராஜத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உன் அருகிலேயே இருக்கும் வரத்தை குடி என்று கேட்க, அவரின் பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக ஏற்றுக்கொண்டாராம். காளியின் இடப்புறம் அன்று பாதுகாப்பிற்காக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக காட்சியளிக்கிறார். காளியின் வலப்புறம் விநாயக பெருமானும் காளியின் எதிரே பழமை மாறா அணையா விளக்கும் உள்ளது. அதன் பின்னே தியான மண்டபமும் எதிரே உள்ள வாய்களை தாண்டி பலிபீடமும் அமைந்திருக்கிறது. மடப்புரம் கோயிலின் மூல கடவுளாக வீற்றிருக்கும் ஐயனாரின் இருபுறமும் தலையை அறுத்து பலியிட்டுக் கொள்ளும் நவகண்ட சிற்பங்களும் கருவறையில் சப்த கன்னியரும் உள்ளனர். இக்கோயில் வளாகத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார், பத்ரகாளியுடன் சின்ன அடைக்கலம் காத்த சுவாமி, சின்னு என்கிற அரசு தும்ப விகாசர், வீரபத்திரர், காணியாண்ட பெருமாள், ஐயனார், கருப்பணசாமி மற்றும் செல்வ விநாயகர் ஆகியோர் தனித்தனி சிற்றாலயங்களில் ஆட்சி தெய்வங்களாக அருள்பாலிக்கிறார்கள். இருபுறமும் 2 பிரம்மாண்டமான பூதங்களுடன் தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற கையில் திரிசூலம் ஏந்தி ஆயத்த நிலையில் இருக்கும் காளி அளித்த அநீதியை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்கவே தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னனின் காவல் தெய்வமான பத்திரகாளி மிகவும் ஆக்ரோஷமானவர். இவரை வணங்கினால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எளிதில் வெற்றி கிடைக்கிறது. பெரும்பாலான மக்கள் காளியை நாடி வருவதும் இதற்காகத்தான். நினைத்த காரியம் நிறைவேறியதும் நேர்த்திக்கடன் தீர்க்கும் வகையில் காளிக்கு எலுமிச்சை மாலை செலுத்தி வழிபடுகின்றனர். தனிப்பட்ட முறையில் இருவருக்கும் பிரச்சனை என்றால் காளிக்கு வலப்புறம் இருக்கும் சத்திய கல்லில் கற்பூரம் ஏற்றி என் மீது தவறில்லை என்று இருவரும் தனித்தனியாக சத்தியம் செய்ய வேண்டும். இதில் யாராவது பொய் சத்தியம் செய்திருந்தால் சரியாக 30 நாளைக்குள் பாடம் புகட்டி விடுவாள். சில நேரங்களில் பொய் சத்தியம் செய்வோருக்கு மடப்புறம் எல்லையை தாண்டுவதற்குள் தண்டனை கிடைத்து விடுமாம்.